வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான நெய்யப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நெய்யப்பம் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு 1 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை லேசாக உலர வச்சு எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம இப்போது நீங்கள் 1 கப் அரிசி எடுக்கும்போது அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுக்கணும். வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதை வந்துட்டு பாகா காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கப் அளவுக்கு எடுத்து காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதில் முக்கியமானது வந்துட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. சூடாக அப்படியே சேர்த்துற வேண்டாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, அதை வந்துட்டு சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு சுக்கோட பவுடர் வந்துட்டு ஒரு பிஞ்சு சேர்த்துருக்கேன். ஏலக்காய் ஒரு பிஞ்சு எடுத்து சேர்த்துக்கோங்க. நெய் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த நெய், ஏலக்காய், சுக்கு இதெல்லாம் சேர்க்கும்போது தான் வாசனை வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். துருவின தேங்காய் பூ 1 ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சோடா உப்பு அது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் ஒரு தடவை. ஃபைனலாக இதில் ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு, நம்ம சமையலுக்கெலாம் யூஸ் பண்ணுற உப்பு, இதையும் போட்டு நல்லா கலந்துட்டு இது ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரத்துக்கு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இது நல்லா புளிச்சு வரட்டும். இப்போ இது நல்லா புளிச்சிடுச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா பபிள்ஸ் வந்திருக்கு. இப்போ இது வந்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இது வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம கொஞ்சமாக இதில் தண்ணியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். எடுத்து ஊற்றுற பதத்துக்கு வேணும் இது, அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்தாச்சு, பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பணியாரக்கல்லை வச்சுட்டு அதில் வந்துட்டு எல்லா குழியிலையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் நெய் கூட இதில் ஊற்றிக்கலாம். நான் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ மாவை நல்லா கரைச்சிட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம், ஒரு 3/4 பாகம் அளவுக்கு இதை வந்துட்டு ஊற்றிக்கோங்க. ஓரளவுக்கு வந்துட்டு மீடியமாகவே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு இதை அப்படியே மெதுவாக அப்படியே திருப்பி போட்டுடலாம். நல்லா அழகாக வந்திருக்கு. ஒரு ஸ்பூன் இல்லாட்டா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு அப்படியே அழகாக திருப்பி விட்டுருங்க. இப்போ இந்த கார்னரில் வச்சுருந்ததெல்லாம் கூட நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நான் திருப்பி போட்டேன். இது இன்னொரு ஃபியூ செகண்ட்ஸ் இருந்ததுன்னா நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான நெய்யப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.